சாய்ராம். என் அன்பு செல்லமே, நான் சொல்லும் இந்த விஷயத்தை மிகவும் ரகசியமாக வைத்துக்கள். ஏன் முதலிலேயே சொல்கிறேன் ரகசியமாக வைத்துக்கள் என்று? ஏனென்றால் நீ எல்லா விஷயத்தையும் மற்றவரிடம் பகிர்ந்து விடுகிறாய். ஏதாவது சந்தோஷமோ கவலையோ பகிர்ந்து விடுகிறாய். ஒன்று சொல்லவா? சந்தோஷமாக இருந்தாலும் யாரிடமும் பேசாதே. கவலையாக இருக்கும் சமயத்திலும் யாரிடமும் பேசாதே. சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்ன செய்வாய்? எல்லோரிடமும் சிரிச்சு உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவாய். கவலையாக இருக்கும் பொழுது என்ன செய்வாய்? அதேதான். கவலையாக இருக்கும் பொழுதும் என்ன விஷயம் உன் மனதுக்குள் கவலையாக இருக்கிறதோ அது அப்படியே வெளியே சொல்லிவிடுகிறாய். அவர்கள் நேரம் சமயம் பார்த்து அதை உன் பக்கம் திருப்பி உன்னை இன்னும் சங்கடப்படுத்தி விடுகிறார்கள். ஆதரவுக்காக ஒருவரிடம் பேசுகிறாய். ஆதரவான வார்த்தை, அன்பான வார்த்தை வரும் என்று அதுவே சில சமயங்கள் உனக்கு எதிராக போய் முடிந்து விடுகிறது. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, யாரிடமும் பேசாமல் அமைதியாக இரு. நிலைத்து இருக்கும் அது உனக்கு. இப்பொழுது அதனால்தான் சொன்னேன் யாரிடமும் சொல்லாதே என்று. உன் வாழ்க்கையில் ஒரு சுப காரியம் நடக்க உள்ளது, அதுவும் நிரந்தரமாக. உன்னிடம் பணம் இல்லை, வசதி இல்லை, உன்னிடம் எந்த ஒரு தொழிலும் இல்லை. இதனால் பல பேர் என்ன தெரியுமா உன்னை சொல்கிறார்கள், நீ வெறும் சும்மா இருப்பதற்கு எங்கேயாவது போய் வேலை பார்க்கலாம். நீ என்ன செய்கிறாய் என்பதை யாருமே இங்கு தெரிந்து கொள்ளவும் இல்லை, உன்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. தேவையில்லாத வார்த்தையால் நீ சும்மாத்தானே இருக்கிறாய் என்று வெறுமையாகத்தானே இருக்கிறாய். இப்படிப்பட்ட வார்த்தைகளை, கஷ்டமான வார்த்தைகளை உன் மீது போடும் பொழுது நாம் ஏன் இவ்வளவு பட்ட ஒரு வேதனைக்கு வந்தோம் என்று உனக்கே கஷ்டப்படும் அளவுக்கு உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள். நீ இன்னும் அதையே நினைத்து நினைத்து இன்னும் கஷ்டப்படுகிறாய். தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பேசட்டும், எத்தனையோ விஷயங்களை சொல்லி உன்னை மனதை காயப்படுத்தட்டும். உனக்கு தெரியும் நீ என்ன செய்கிறாய் உன் குடும்பத்திற்காக என்று. மற்றவர்களுக்கு தெரியவே வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் எந்த விஷயமும் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம். புரிகிறதா? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை நீ செய்து கொண்டே வா. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இவர்கள் சொல்கிறார்கள், நீ இந்த வேலை வேண்டாம், வேறு வேலை பார்க்கலாம், நீ இப்பொழுது செல்லும் பாதை தவறு, இது பிடிக்கவில்லை, நீ இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்யலாம் என்று சொல்வார்கள். வேண்டவே வேண்டாம். மற்றவன் என்ன உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போகிறானா? உன் வாழ்க்கையை நீதான் வாழப்போகிறாய். அதனால் எது உனக்கு தேவையோ அதை செய். மற்றவன் சொல்வதை காதில் வாங்காதே. மற்றவன் என்ன சொன்னாலும் அது உன் மனதுக்குள் போட்டு அதை நீ செய்யாதே. எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நீயாக இரு, மற்றவனுக்காக நீ மாறாதே. யாரும் உனக்காக மாறப்போவது கிடையாது. நீ ஒரு நாள் ஒரு நபரிடம் பேசாமல் இரு. உன்னிடம் தினமும் பேசும் ஒரு நபரிடம் ஒரு நாள் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் பேசாமல் இரு. நிச்சயமாக திரும்ப வந்து எதற்காக நீ என்னிடம் பேசவில்லை என்று கேட்க மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை பார்க்கத்தான் உன்னை சுற்றுகிறார்களே தவிர உன்னை பற்றி அக்கறை இங்கு யாருக்கும் கிடையாது. அதனால் நீயும் மற்றவரிடம் அக்கறையாக எதையுமே சொல்லாதே. நீயாக இரு. உன் குடும்பத்தை பார்த்து கொண்டு சந்தோஷமாக இரு. சீக்கிரமான ஒரு நல்ல காரியம் உன் வீட்டில் நடக்க உள்ளது. நீ மனதுக்குள் போட்டு குழப்பி வைத்திருந்த ஒரு நல்ல சுப நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதுவரை அமைதியாக இரு. சீக்கிரமாக உன்னுடைய முகத்தில் நான் அந்த பொன் சிரிப்பை பார்க்க காத்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்கு கவலை? ஓம் சாய்ராம்.